காலேஜ் யார் கட்டினா? பச்சையப்பன் கல்லூரி யார் சார் கட்டினா? யாரு எதுக்கு கட்டினா? எனக்கு பின்னாடி நீங்க ஆராய்ச்சி பார்க்கணும். நான் எனக்கு அந்த கல்லூரி நீங்க ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா சார் யாருமே நான் வெள்ளக்காரன் பணம் கொண்டு வந்து கல்லூரி எனக்கு 5 பைசா எனக்கு செலவு பண்ணலாம் எனக்கு சொல்றேன். என் பணம், என் மக்களுடைய பணம், என் மண்ணுடைய பணம், என் மண்ணுடைய வளம். அதுதான் என் மக்களுக்கு அறிவுக்காக. எல்லாம் ஏன் கொண்டு போகல? நானும் படித்தேன் சார், நானும் கிறிஸ்டின் ஸ்கூல்ல படித்தேன். நானும் ஸ்கூல் இல்லை நான் சொல்றேன், ஏன் சொல்றேன், அதை நான் தப்பு சொல்லலை, நான் தப்பே சொல்லலை. ஆனா எனக்கு அந்த கல்வி, அந்த எனக்கான கல்வியை கொடுத்த ஆசிரியருக்கு சம்பளம் கொடுத்தது அரசு, அந்த இடம் கொடுத்தது அரசு, அந்த இடத்துக்கு வரி கொடுத்தது அரசு கொடுத்துட்டு ஏன் நீ கிறிஸ்டின் ஸ்கூல் சொல்றீங்க? இல்ல அதுக்கு முன்னாடி இருக்கு சார். அதுக்கு முன்னாடி யாரு இருந்தா? அப்போ 54 முன்னாடி 53 சார். 54 வரைக்கும் தமிழ்ல ஸ்கூல்கள்ல தமிழே கிடையாது சார். இங்க இல்ல குருகுலங்க, அதே தவறு சார். குருகுலங்கிறதே தவறு சார். எங்க ஆட்சிக்கு எங்க அப்பாவுடைய அம்மா, எங்க அப்பாவுக்கு இன்னைக்கு 80 வயசு, எங்க ஆட்சிக்கு 90 வயசுல இறந்துட்டாங்க. அவங்களுக்கு படிச்சு கொடுத்தது ஒரு வாத்தியார் வந்து ஒரு பறையர். என்னன்னா இன்னைக்கு அவங்க வீட்டில் போய் யார் பள்ளிக்கூடம் வச்சிருக்காங்கன்னா அவங்க ஆத்தியார் அவங்க வீட்டில் திருநெல்வேலி போய் அவங்க வீட்டில் போய் தான் படிக்கணும். அதுதான் நடைமுறை இருந்தது. அப்ப சில இடத்துல இல்ல அது எல்லா இடத்துலயும் சார். நீங்க சொல்ற அந்த குருகுலத்துல நீங்க பார்ப்பன சொல்றீங்க, பார்ப்பன இல்லாத ஊர் எத்தனை ஊர் இருந்தது? பார்ப்பன இருக்கிற ஊர் எந்த ஊர், எத்தனை ஊர் இருந்துச்சு? அப்ப மத்தவங்க கத்துக்கிட்டு தானே எப்படி படத்துக்கு வாங்க வந்திக்கணும். நான்